இங்க ஒரு குட்டி பையனுக்கு ஒரு பாட்டில் கிடைக்குது. அதுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சான ஒரு முட்டை இருக்கிறத பார்த்ததும் உடனே அதை ஜுவாலஜிஸ்ட் டாக்டர் லியோ கிட்ட $5 வித்துறான். அவரு அதை பார்க்கும்போது அந்த முட்டை உடைய போற கண்டிஷன்ல இருந்ததால உடனே ஓடி போய் அவன் கிட்ட அதை எங்க கண்டுபிடிச்சான்னு கேட்கிறாரு. அவன் அது பீச்சில் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு போயிடறான். அந்த டைம்ல அந்த முட்டை உடைஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு மர்மமான கிரியேச்சர் வெளியே வருது. அப்போ வீட்டுக்கு வந்த லியோவோட பேத்தி மரிசா டேபிள் மேல நின்று அந்த குட்டி கிரியேச்சரை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அந்த டாக்டரும் இந்த மாதிரியான கிரியேச்சரை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டாரு. உடனே அதை ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிடறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த மான்ஸ்டர் பல மடங்கு பெருசா வளர்ந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே இது கன்ஃபார்மா பூமியை சேர்ந்தது இல்லைன்னு தெரிஞ்சு அதை ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு வண்டியில ஏற்றிட்டு போறாரு. அந்த டைம்ல அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த கர்னல் கார்டர் இந்த ஏரியாவில் யாராவது வித்தியாசமான ஒரு கண்ணாடி பாட்டில பாத்தீங்களான்னு விசாரிக்கிறாரு. ஏன்னா விண்வெளிக்கு போன ஒரு அமெரிக்க விண்கலம் அங்க ஒரு ஏலியனோட முட்டையை எடுத்துட்டு வரும்போது தெரியாம ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அப்பதான் அந்த கருவு இருந்த பாட்டிலும் மிஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த குட்டி பையன் அந்த பாட்டில டாக்டர் லியோ கிட்ட வித்துட்டதா சொல்றான். உடனே அவங்க வேகமா லியோவை தேடி போறாங்க. அந்த டைம்ல அவங்க வண்டியில கட்டி இருந்த தார்பாய் லூசா இருக்கிறத பார்த்து மரிசா அதை சரி பண்ண இறங்கி வர்றான். அப்போ சடனா ஒரு பெரிய கை அவளை பிடிக்கிறத பார்த்து பயந்து அலறிடுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் இப்போ பெருசா வளர்ந்து அந்த இரும்பு கூண்டை உடைச்சு வெளியே வந்து தப்பிச்சு போயிருது. ஆனா அது யாரையும் துன்புறுத்த நினைக்கல. அப்போ அந்த கிரியேச்சரை பார்த்த ஒரு நாய் வேகமா ஓடி வந்து அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அந்த கிரியேச்சர் ஈஸியா அந்த நாயை அடிச்சு காலி பண்ணிருது. அப்போ அந்த ராணுவ படை அங்க வந்து அந்த மான்ஸ்டரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தர் ஒரு ஷவலை வச்சு அதை அட்டாக் பண்ணும்போது சடனா அந்த மான்ஸ்டர் அவ கீழே தள்ளி விட்டுருது. உடனே ஒரு சோல்ஜர் அதை துப்பாக்கியால சுடுறாரு. ஆனா அந்த மான்ஸ்டரோட ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால புல்லட்டால கூட அதோட பாடியை தொலைக்க முடியல. இதனால பயந்து போன அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல பேக்கப் டீம் அங்க வந்துருது. ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருது. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் கர்னல் கார்டர் கிட்ட இந்த மான்ஸ்டர் பூமியில ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறதால வேகமா வளருதுன்னும் இது சல்ஃபரை மட்டும் தான் சாப்பிடணும் சொல்றாரு. அதை கேட்டதும் உடனே அவங்க அதை பிடிக்க ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க ஒரு இடத்துல சல்ஃபரை போட்டுட்டு அதை சுத்தி மின்சார கம்பி வேலிகளை அமைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் இன்னும் பெருசா வந்தது. உடனே அது சல்ஃபர் வாசனைக்கு அங்க வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ராணுவ டீம் அந்த மான்ஸ்டருக்கு மேல ஒரு பெரிய இரும்பு வலையை போட்டுறாங்க. அதுக்கப்புறமா உடனே அந்த வலைக்கு மேல கரண்ட பாஸ் பண்ண வைக்கிறாங்க. இதனால அது உடனே மயங்கி வந்துருது. உடனே அதை ஒரு சீக்ரெட் லேபுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ அங்க தெரியாம நடந்த ஒரு மிஸ்டேக்கால ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுது. அதனால அந்த மான்ஸ்டர் மயக்கத்துல இருந்து முழிச்சு உடனே அங்க இருந்து தப்பிச்சு போயிருது. உடனே அதை பிடிக்க ஒரு யானை அனுப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் யானை கூட ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடுது. உடனே நிறைய சோல்ஜர்ஸும் டேங்கும் அங்க வந்து அந்த மான்ஸ்டரை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்றாங்க. உடனே அது ஒரு ஹைட்டான பில்டிங் மேல ஏறி நின்று பரிதாபமா வானத்தை நோக்கி கரிச்சிக்குது. உடனே சோல்ஜர்ஸ் டேங்க் மூலமா அதுக்கு மேல குண்டுகளை வீசி தொடர்ந்து அட்டாக் பண்ணதால கடைசியில அது முடியாம கீழே விழுந்துருது. கடைசியில அவங்க அந்த மர்மமான கிரியேச்சரை சக்சஸ்ஃபுல்லா அழிச்சிடுறாங்க.